தன்னைத்தானே கடவுள் என சொல்லிக் கொண்ட ஃபிர்அவுனை கூட சபிக்காத அளவுக்கு அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் ஒருவரை பெயர் கூறி சபிக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ லஹபைத்தான். தந்தையுடைய சகோதரருக்கு தந்தையுடைய அந்தஸ்து இருக்கு. அப்படி அல்லாஹ்வின் தூதருக்கு தந்தையின் அந்தஸ்தில் உள்ள மிக மிக நெருக்கமான நேரடி ரத்த உறவான அபூ லஹப் மறுமை நாள் வரையில மூமீன்களின் வாயால் தொடர்ந்து சபிக்கப்படும் வகையில் அல் குர்ஆன்ல ஒரு சூறாவை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். அபூ லஹபின் இரு கைகளும் நாசமாவதாக அவனும் நாசமாவான். அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்ததும் அவனை காப்பாற்றவில்லை. ஒரு மனிதன் உண்மையை அறியாமல் மறுத்தால் அது அறியாமை. ஆனால் உண்மை தெளிவாக தெரிந்தும் மறுத்தால் அது அகந்தை. வரலாற்றில் அகந்தையின் உச்சமாக இருந்தவன் ஃபிர்அவுன். அதிகாரம், ஆட்சி, சக்தி அவற்றால் மயங்கி மனிதர்களை அடிமைப்படுத்தினான். அவன் கதை குர்ஆனில் மனித குலத்திற்கு ஒரு பாடமாக வருகிறது. ஆனால் குர்ஆனில் அபூ லஹபின் பெயரை நேரடியாக சொல்லி அல்லாஹ் அவரின் அழிவை அறிவிக்கிறான். ஃபிர்அவுன் உண்மையை புரியாமல் மறுத்தவன். அபூ லஹப்